சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த பெண்ணை ஏமாற்றி அவரின் 1 மாத குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த பச்சிளம் குழந்தை எப்படி கடத்தப்பட்டது? மணிமாறன், சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள வேப்பம்பூண்டி பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தரி. சுந்தரிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த மாதம் மேலும் ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த குழந்தையின் மருத்துவ பரிசோதனைக்காக சுந்தரி இன்று பிற்பகல் நேரத்தில் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. மருத்துவ சிகிச்சை முடிந்த பிறகு மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்புவதற்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்துல சுந்தரி காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த 2 பெண்மணிகள், அதாவது மூதாட்டி ஒருவர் ராணி, அவரது மகள் என்று கூறப்படுவர் ரம்யா, இவங்க 2 பேரும் சுந்தரிகிட பேச்சு கொடுக்குறாங்க. அதாவது நீ பாவமா இருக்கு, உன்னை பார்த்தா சாப்பிட்டு வரலாம், மதிய உணவு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராணி பேச்சு கொடுக்குறாங்க. இதை நம்பி சுந்தரியும் அவரோட போறாங்க. அப்போ ரம்யா என்னோட மகதான், குழந்தைய அவங்ககிட்ட கொடுத்துவா அப்படின்னு சொல்லி அவங்கள திசை திருப்பி சாப்பிட அழைச்சிட்டு போறாங்க. திரும்ப பார்த்தம்போது அந்த இடத்துல ரம்யாவும் 1 மாத பெண் குழந்தை இல்லாத கண்டு சுந்தரி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அங்கிருந்து தப்பி போக முயன்ற ராணிய சுந்தரி காலை பிடிச்சு கெஞ்சி என் குழந்தை எங்கன்னு கேட்ட போது அங்கிருந்த பொதுமக்கள் ராணியை சுற்றி வளைச்சு உடனடியாக காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க. மணிமாறன், இதை காவல்துறையினர் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மூதாட்டி ராணி கிட்ட. இந்த காவல்துறையினுடைய நடவடிக்கை எது மாதிரியான நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க? இது இல்லாம வேற யாரெல்லாம் இந்த குழந்தை கடத்தல தொடர்புல இருக்கிறாங்கன்னு தெரிய வந்திருக்கா? தற்போதைய சூழ்நிலைப்படி பிடிபட்டுள்ள ராணி என்பவரிடம் காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையினர் நடத்திய விசாரணையில ராணி விழுப்புரம் மாவட்டம் ஈசாஞ்சி பகுதியை சேர்ந்தவர் என்ற தகவல் மட்டும் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. மணிமாறன், தொடர்ச்சியாக விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. குழந்தையோட மாயமான ரம்யா எங்க போனாங்க அப்படிங்கிறது குறித்து காவல்துறையினர் ராணியிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் ராணி முன்னுக்கு பின் முரணாகவே பதில் சொல்லிட்டு இருக்கிறதுனால விசாரணையில எந்த விதமான தெளிவான தகவலும் கிடைக்கல. இருந்த போதிலும் கூட இந்த குழந்தை கடத்தல் சம்பவம் குறித்து காவல்துறையினர் தொடர் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மணிமாறன், மோகன்ராஜ், இந்த குழந்தை கடத்தல் அப்படிங்கிற இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இது மாதிரி குழந்தை கடத்தல அந்த நபர்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்களா? இது குறித்த தகவல்கள் ஏதாவது காவல்துறை கிட்ட இருந்து கிடைச்சிருக்கா? அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்ை கடத்தல் அப்படிங்கிறது பொதுவா பார்த்தோம் அப்படின்னாக்கா ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள்ல தங்கி இருக்கிற அந்த சாலையோரம் தங்கி இருக்க பெண்களிடம் குழந்தை கடத்தல் சம்பவங்கள் 1-2 நடந்திருக்கிறது. மணிமாறன், தொடர்ச்சியாக இது போன்று, அதாவது ஒரு பெண்ணிடம் பேச்சு கொடுத்து அவரை திசை திருப்பி குழந்தையை கடத்தி சென்றது அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை. இது போன்ற சம்பவத்துல ஈடுபட்டிருக்கிறது யாரு அப்படிங்கிற குறித்த கோணத்திலையும் காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த விசாரணையின் முடிவுல தான் இது தொடர்ச்சியாக இவர்கள் வேறு ஏதேனும் இது போன்ற குழந்தை கடத்தல் சம்பவத்துல ஈடுபட்டு இருக்காங்களா அப்படிங்கிற விவரம் தெரிய வரும். மணிமாறன், சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல குழந்தை ஒன்று கடத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த பல்வேறு தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.